வணக்கம் மகளே. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலே டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா தானே? அப்படிலாம் இல்லைங்க. அந்த சாதனையை முறியடிக்க ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் எங்கே கட்டுறாங்க, அதோடய உயரம் என்ன, அந்த பில்டிங்கில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது, அந்த பில்டிங்கில் என்னென்னலாம் வரப்போகுது, அது எங்கெல்லாம் கட்ட போகிறாங்க, அந்த பில்டிங் வந்து ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அது எப்போ தொடங்கும், இந்த ஃபுல் டீட்டெயிலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த பில்டிங்கை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே இருந்து நீங்கள் அந்த பில்டிங்கை மேலே பார்த்தீங்கன்னா இந்த வானமே சின்னதாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டவர் வந்து இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியையே திருப்பி போட போகுது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அதாவது புர்ஜ் கலிஃபா, துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா வந்து 828 மீட்ரு தான். ஆனால் இந்த பில்டிங் வந்து 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர். நம்ம ட்ராவல்லாம் போவோம்ல, இத்தனை கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி அதில் 1 கிலோமீட்டர் நம்ம பில்டிங் மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா டவர். இது வந்து சவுதி அரேபியாவோட ஒரு ப்ரைடு, அதாவது டூரிஸ்டோட ட்ரீம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங் அப்படின்ட்டு இந்த பில்டிங் வந்து பேர் வாங்க போகுது. ஆனால் ரீசெண்டாக வந்து இந்த பில்டிங் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சேலஞ்சஸ். அதாவது 1 கிலோமீட்டர் அந்தளவுக்கு இருக்கிறதுல மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி மேலே மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தற்போதைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2030 சவுதி அரேபியாவோட ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக இந்த பில்டிங் வந்து மறுபடியும் திறக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங் எப்படி திறக்கிறாங்கன்ற பார்க்கலாம். எப்படின்னா, அந்த பில்டிங்கில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, ஆஃபீஸ், அப்புறம் டூரிஸ்ட்டுக்கான பிளேசஸ், அப்புறம் லக்ஸரி ஹோட்டல், லக்ஸரி ரூம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்க போது. முக்கியமாக வேர்ல்டில் உள்ள டூரிஸ்ட் எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு இந்த ஜெட்டா டவருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடில் இந்த பில்டிங் கட்டுறாங்க. உலக நாடுகளே இந்த கல்ஃப் கண்ட்ரியில் சவுதி அரேபியாவோட ஜெட்டா டவர் வந்து திருப்பி போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த பில்டிங்கோட வளர்ச்சி இருக்க போகுதுன்ட்டு அங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்டிங் புர்ஜ் கலிஃபாவை பீட் பண்ணுமா அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.